ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேக்ரான் கூடை வந்து எப்படி பின்னுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சின்ன கூடை தான். இது வந்து நம்ம நெருக்கமாக பின்னிருக்கோம் லைலான் மேக்ரான் த்ரெட்டை வச்சு. இது வந்து நம்ம கொஞ்சம் லூஸாக பின்னினோம்னா நம்ம பெரிய கூடையாகவே இருக்கும். இது நல்லா டைட்டாக பின்னதுனால சின்ன கூடையாக இருக்குது. கச்சிதமாக அழகாக இருக்குது இந்த கூடை. இது எப்படி பின்னுறதுன்னு இப்போ பார்ப்போம். இப்போ வந்து பேசிக் எப்படி பின்னுறதுன்னு நான் சொல்கிறேன். இதை மாதிரி 4 த்ரெட் இருக்கணும். த்ரெட் இதை மாதிரி எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம வந்து காதுக்காக இதுதான் ஸ்டார்டிங்கில் பின்ன போகிறோம். இது வந்து 8 அடிக்கு நான் ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 4 எல்லோ கலரில் 8 அடிக்கு ஸ்கேல் அளவில் 8 அடிக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை மாதிரி நம்ம 4 த்ரெட்டையும் ஒன்றா வச்சுக்கணும். ஒன்றும் 8 அடி. இதே மாதிரி நம்ம பேசிக் நாட்டு இப்படி தான் போடணும். ஹேண்டில் ஃபுல்லாகவே பேசிக் நாட் தான் போட்டிருக்கேன். நம்ம ஒரு ஒயரை மேலே வச்சோம்னா அடுத்த ஒயரை அதுக்கு கீழே கொண்டு போய் அந்த கேப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஒரு சைடு லெஃப்ட்டு போட்டோன்னா ஒரு சைடு ரைட்டு போடணும். உங்களுக்கு வந்து நான் சொல்கிறத விட வீடியோ பார்த்தா நல்லா புரியும். இதுதான் பேசிக் நாட்டு. இது கூட ஃபுல்லாமே நம்ம இப்படி தான் இந்த பேஸ்கெட் ஃபுல்லாமே நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த அளவுக்கு காது போதும்னு இந்த அளவுக்கு பின்னிருக்கேன். ஏன்னா சின்ன பேக் தான் அது, அதனால். இப்போ வந்து அடுத்த நாட்டு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இது மாதிரி 2 இதை சேர்த்து வச்சுக்கிட்டு 2 ப்ளூ கலரில் 2 த்ரெட் எடுத்திருக்கேன் த்ரெட்டு. இது வந்து ஸ்கேல் அளவில் 6 அடி. இதுலேயும் நம்ம பேசிக் நாட் தான் போடுறோம். ஆனால் 2 இதை சேர்த்து போடுறோம். முன்னாடி நம்ம 4 த்ரெட்டை வச்சு போட்டோமா, இப்போ 2 வச்சு போடுறோம். 2 வச்சு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தான் இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம அதே நாட்டு தான், ஆனால் சென்டரில் வச்சு நம்ம இது மாதிரி போட்டுக்கணும். இன்னொரு தடவை போடுறோம் பாருங்கள். 2 த்ரெட்டையும் நம்ம இது மாதிரி சமமாக எடுத்துக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு பேசிக் நாட்டு எப்படி போடுவோமோ அதே மாதிரி போடணும். நம்ம சென்டரில் வந்து விட்டுறக்கூடாது, அப்போ தான் ஈவனாக வரும். இதே மாதிரி நம்ம டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டால் நமக்கு ஜாயிண்ட் ஆகிடும். அடுத்து இன்னொரு நாட்டு, அவ்வளோதான். இதுதான் பேசிக் நாட்டு. கூடை பின்னுறதுக்கான நம்ம ஜாயின் பண்ணுவோம்ல எக்ஸஸாக, அதுக்குள்ளே நாட்டு இது. இப்போ வந்து இது 2 ஒயரையும் சென்டராக வச்சுக்கிட்டு அதை நம்ம நாட் போடணும் பாருங்கள். இது மாதிரி இந்த ப்ளூ கலர் ஒயர் வந்து 6 அடிக்கு எடுத்துக்கணும். எல்லோ கலர் ஒயரை வந்து 8 அடிக்கு எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி பின்னியிருக்கோம் பார்த்திங்களா, இது எல்லாத்தையும் இதில் ஜாயின் பண்ணுறோம். இப்படி வச்சுட்டு 2 ஒயரை ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயர் 2 ஒயரையும் சென்டர் ஒயராக வச்சுட்டு அதுக்கு அடுத்து உள்ளதை ஒயர் வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி இது பேசிக் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ரொம்பவே ஈஸி. சீக்கிரமும் நம்ம பின்னி முடிச்சிடலாம். இப்போ வந்து நாட் போட்டாச்சு, 2 ஒயரையும் ஜாயின் பண்ணி. அடுத்தது ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இதில் ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட் ஒயரும் இந்த இதில் ஃபஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ஒயரும் சென்டர் ஒயராக போகும். இந்தாண்டி உள்ள த்ரெட்டை வந்து நம்ம நாட் போடணும். நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க. நம்ம மேலே ஜாயின் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும். ஏன்னா நம்ம இழுத்து போடுறோம்ல, அதனால். அதுக்கப்புறம் நம்ம கடகடன்னு போட்டுடலாம், ஒரு இதுவும் இருக்காது. இதே மாதிரி தான் நம்ம நாட்டெலாம் ஜாயின் பண்ணணும். மொத்தம் இதை மாதிரி எத்தனை நாட்டு நம்ம போட்டிருக்கோம்னா சென்டரில் வந்து 4 நாட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். இதை மாதிரி இந்த சைடு 4, காதுக்கு அந்த சைடு 4, அதே மாதிரி ஜாயின் பண்ணணும். மொத்தம் நம்ம வந்து 12 ஜாயின் பண்ணணும். நம்ம அதுக்கு எத்தனை த்ரெட்டு கட் பண்ணணும்னா 24 த்ரெட்டு கட் பண்ணணும் 6 அடியில்.
அப்போ தான் நம்ம ரெண்டு ரெண்டாக நம்ம ஜாயின் பண்ணும்போது 12 வரும். பாருங்கள், நான் இந்த சைடு 4, சென்டரில் 4, அதுக்கு அடுத்த சைடு 4, இதே மாதிரி நான் மொத்தம் 12 நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நார்மலாக நம்ம பேசிக் நட் போட்டோம் பாருங்கள், அதே மாதிரி தான் போட்டுட்டு வரணும். நான் ஃபஸ்ட்டு ஒயர் இது த்ரெட் இருக்குது பாருங்கள், அதுலேருந்தே நாட் போட்டுட்டு வரேன். இந்த இடத்துல வந்து நம்ம முடிக்கும்போது லைட்டாக ஓப்பன் இருக்கும். நம்ம ஓப்பன் வேண்டான்னு நினச்சா சென்டர்லேருந்தே போடலாம். இது நம்ம பேசிக் நாட்டு தான். நம்ம ஹேண்டில் பின்னும்போது போட்டோம் பாருங்கள், அதே நாட்டு தான் இதில் போடுறோம். 2 நாட்டு வரும் ஒவ்வொரு இடத்துலையும். இதே மாதிரி நம்ம கண்டினியூவாக போட்டுட்டு வரணும். அந்த நம்ம ஜாயின் பண்ண நாட்டுக்கு இடையில வர த்ரெட்டில் தான் நம்ம போடணும். நேராக போடக்கூடாது, இடையில வர த்ரெட்டில் போடணும். நான் சேர்ந்தா போல் 2 ஒயர் வரும் இடையில. அந்த 2 ஒயர்லையும் சுற்றி இருக்கிற ஒயரை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரணும். த்ரெட்டு வந்து உள்ளாரெல்லாம் போயிடும், நம்ம கரெக்டாக எடுத்து போடணும். ஏன்னா நெருக்க இருக்கிறதுனால ஒரு த்ரெட்டு உள்ளார இருக்கும் மடங்கி. நம்ம கரெக்டாக இதுக்குள்ளது இதானு கரெக்டாக பார்த்து போடணும். அப்போ தான் கூட கரெக்டாக வரும். இல்லைன்னா பின்னாடி ஒயர் இருக்கும், நமக்கு தெரியாது. இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாமே போட்டுட்டு வரணும். இப்போ இது வருஷம் ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 2வது லைனை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ 3வது லைன் பாருங்கள். இந்த 2 நாட்டுக்கு நடுப்புற 2 ஒயர் சேர்ந்தா போல் வருதா 2 த்ரெட்டு, அதில் தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம் பட்டனு. இப்போ அங்கே 2 நாட் போட்டாச்சு. 2 இது பாருங்கள், உள்ளார இருக்குது பாருங்கள் அந்த த்ரெட்டு ஒன்று, அதை நம்ம வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்து நம்ம கரெக்டாக போடணும். இந்த மாதிரி 2 நாட்டுக்கு இடையில வர த்ரெட்டில் தான் சென்டர் த்ரெட்டாக வச்சுக்கிட்டு நம்ம சுற்றி உள்ள 2ஐயும் எடுத்து போடணும். இப்போ 3வது லைனும் போட்டு முடித்தாச்சு. அதுக்கு நடுப்புற உள்ளது இப்போ வந்து நம்ம போட்ட நாட்டுக்கு நடுப்புற இருக்கிற த்ரெட்டு. இதே மாதிரியே நம்ம சென்டரில் உள்ளதுலேயே போட்டுட்டு வரணும். இது ஃபுல்லாமே பேசிக் நாட்டில் தான் வரும். அந்த நாட் தெரிஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம். இந்த பாருங்கள், உள்ளுக்கு போயிருக்க அந்த த்ரெட்டு நம்ம அது கரெக்டாக பார்த்து எடுக்கணும். எடுத்து நாட் போடணும். நம்ம விட்டுட்டோம்னா அந்த ஒயர் பின்னாடி இருக்கும், நமக்கு தெரியாது அந்த த்ரெட்டு. இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு கிராஸாக வரும். இங்கே ஒரு நாட் வர வரைக்கும் நம்ம போடணும். இப்போ நான் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் ஃபுல்லாக கிராஸாக வரும். இதை மாதிரி நான் 2 போட்டிருக்கேன், ஏன்னா 2 சைடு வரா மாதிரி. இப்போ இந்த 2 சைடும் எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த சைடில் உள்ளது ஃபஸ்ட்டு, அந்த சைடில் உள்ளது ஃபஸ்ட்டையும் சென்டராக வச்சுட்டு நம்ம நாட் போடணும். பாருங்கள், அப்போ நம்மளுக்கு சேர்ந்து வரும். நான் சொன்னேன்னா ஃபஸ்ட்டு மேலே உள்ளதில் லைட்டாக கேப் வரணும், அதுக்கு தான். அதை வந்து நம்ம கிராஸில் போட்டிருந்தோம்னா அந்த கேப் வராது. இது கொஞ்சம் சேர்த்து போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி நம்ம நாட் போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ஏசி தான் கடகடன்னு போட்டுடலாம். நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க, அது ஜாயின் பண்ணுற இடன்றதுனால இப்படி இருக்கும். பார்த்தீங்களா, 2 அந்த கேப் வருது பாருங்கள், அதுக்காக சொன்னேன். இப்போ வந்து இந்த 2 சென்டரு சேர்த்து நம்ம நாட் போடணும். நேராக நாட் போட்டுறக்கூடாது எப்பயுமே. அந்த 2 நாட் போட்டிருந்தோம்னா அதுக்கு நடுப்புற இருக்கிற நாட்டில் தான் இது த்ரெட்டில் தான் நாட் போடணும். இதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் சுற்றி சுற்றி போட்டுட்டு வரணும்.
உங்களுக்கு புரியணுன்னு தான் நான் ஸ்லோவாக போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி நம்ம நாட்டுக்கு நடுப்புற இருக்கிற த்ரெட்டில் நாட் போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இது மாதிரி தான். இது ஃபுல்லாமே நம்ம இந்த ஒரு நாட் முடிச்சோம் பாருங்கள், அது வரைக்குமே போடணும். இப்போ நான் போட்டுட்டேன் பாருங்கள், இப்படி தான் கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைட்லேயும் ஜாயின் பண்ணணும். இது நீட்டும் நம்ம இது மாதிரி பட்டன்ஸ் நம்ம முன்னாடி போட்ட பாருங்க, அதே மாதிரி போட்டுட்டு ஜாயின் பண்ணிட்டு வரணும். இப்போ நான் இது வரைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு அடியிலையும் கொஞ்சம் தூரம் பின்னிட்டு வரணும். இந்த பாருங்கள், இவ்வளோ தூரத்துக்கு நான் பின்னிருக்கேன். நேராக வச்சுருக்கா இப்படி தான் நம்ம வந்து சைடாக இப்படி வச்சுருக்கேன். இது ஹேண்டில் வந்து ஆப்போசிட் சைடு வச்சுட்டு நம்ம 8 நாட் ப்ளூ கலரில் இருக்கிற இடத்துல நம்ம நாட் போடுறோம். ஈவனாக பின்னிட்டு சென்டரில் நான் ஒரு நாட் போட்டுக்கிறேன். அந்த 4 நாள் இருக்குது பாருங்கள், அந்த 4க்கும் இடையில இருக்கிறதுல த்ரெட்டில் நான் நாட் போடுறேன். அதுக்கு அந்தாண்ட ஒரு நாட்டு, இந்தாண்ட ஒரு நாட்டு, மொத்தம் 3 நாட்டு நம்ம போடணும். இது ஏன்னா அடி போடுறதுக்காக, இது கொஞ்சம் அடி கொஞ்சம் பெருசாக கிடைக்கும்ன்றதுக்காக. இல்லைன்னா ஒரே மாதிரி நீட்டாக வந்துடும். இப்படியே நம்ம முடிச்சிட்டோம்னா இது கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். இப்போ 3 நாட்டு போட்ட சென்டரில் அடுத்தது 2 நாட்டு. அடுத்து 1. இந்த மாதிரி வந்துருச்சா? இப்போ இதே மாதிரி இந்த சைடு 2 ஈவனாக இருக்கான்னு பார்த்துங்க. இப்படி வரணும் நமக்கு எம் மாதிரி. அதே மாதிரி இந்த சைடும் போட்டுங்க, 2 சைடும் பின்னிக்குங்க. இப்போ பின்னிட்டு நம்ம பரட்டி விட்டுறணும் கூடைய. ஏன்னா நம்ம உள் பக்கமாக தான் நாட் போட போகிறோம், அதனால பரட்டி விட்டுறேன். ஜாயிண்ட்லாம் வரும் அதுக்காக. இப்போ பரட்டிட்டு இப்போ திருப்பியும் அதே மாதிரி எடுத்துக்கிறேன். நமக்கு இந்த 2 வி ஷேப் மாதிரி கிடைக்கு பாருங்கள். அதில் சென்டரில் 2 த்ரெட்டு வருது பாருங்கள். அந்த த்ரெட்டை வச்சு தான் நம்ம ஃபுல்லாமே அடுத்தடுத்து வர த்ரெட்லேருந்து நாட் போடணும். இப்போ சென்டரில் வர இதில் தான் நம்ம நாட் போட்டிருக்கோம், அது தூக்கி மேலே விட்டுணும். அதுக்கு அடுத்து வர த்ரெட்டு இது மாதிரி அந்த சென்டரில் தான் ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். ஒரே இதில் ஜாயின் பண்ணுறோம். நம்ம ஹேண்டில் பின்னம் பார்த்திங்களா, ஒரே இதுலேயே அதே மாதிரி தான். ஆனால் சைடு ஒயர் மட்டும் நம்ம அடுத்தடுத்து எடுத்துக்கணும். அந்த லாஸ்ட் பட்டன் போட்டோம் பாருங்கள், அந்த த்ரெட்டு வரைக்கும் உள்ள ஒயரை நம்ம எடுத்து நாட் போட்டுகிட்டே வரணும். ஒரு 7-8 நாட்டு வரும் நமக்கு. இதே மாதிரி நம்ம 4 சைடும் பின்னிக்கணும். இது பாருங்கள், இந்த சைடு 2 சைடும் பின்னிட்டு 2ம் சேர்ந்து வரா மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நடுப்புற வந்து 2 த்ரெட்டு வரும். இந்த இது ஜாயின் பண்ணிட்டு வரும்போது நடுப்புற 2 த்ரெட்டு வரும். அந்த த்ரெட்டை வச்சு நம்ம ஃபுல்லாக நீட்டுக்குமே நம்ம ஜாயின் பண்ணணும். லாஸ்ட் வரைக்கும் உள்ளதில் எல்லா த்ரெட்டையும் சேர்த்து நாட் போட்டுகிட்டே வரணும்.
நம்ம அந்த வி ஷேப்லேருந்து ரெண்டு நாட்டு பின்னிட்டே வந்தோம். அந்த நாட்லேருந்து நம்ம சென்டர் நாட்டு ஜாயின் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து இந்த த்ரெட்டெல்லாம் கட் பண்ணனா எப்படின்னு புரியும். ஒரு த்ரெட்டையும் விட்டுறாமல் இதை மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணாலும் பண்ணலாம், ரெண்டு த்ரெட்டாக சேர்த்து நாட் போட்டாலும் போடலாம். ஒன்று ஒன்றா போட்டால் ரொம்ப நேரம் ஆகும். உங்களுக்கு எப்படி தோதோ அப்படி போட்டுக்கலாம். இது நீட்டுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு வரணும். இப்போ நான் ஃபுல்லாக போட்டுட்டு நான் த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு பாருங்கள். கட் பண்ணிவிட்டு இப்போ உள் பக்கமாக நான் மடிச்சுட்டு வெளியில் எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு பேகு. இது சின்னதாக க்யூட்டாக இருக்கும், சின்ன பசங்களாம் கூட எடுத்துகிட்டு போகிற மாதிரி. இதில் நம்ம வந்து நீட்டு ஹேண்டில் போட்டுக்கிறா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் அது கூட மாதிரி பின்னிருக்கேன். இந்த ஹேண்டில் சேர்க்காமல் நம்ம நார்மலாக போட்டுட்டு இதில் வந்து சைடில் நீட்டாக ஹேண்டில் வச்சு கூட போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.